நடிகர் விஜய் தொடங்கியுள்ள தமிழக வெற்றிக் கழகம் கட்சியினை பற்றியும் அடுத்தடுத்து விஜய் தொடங்க உள்ள அரசியல்கள் குறித்து புதிய தகவல்களும் வெளியாகியுள்ளது. அரசியலுக்கு வரப்போவதாக எதிர்பார்க்கப்பட்ட நடிகர் விஜய் கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி தமிழக வெற்றிக் கழகம் என்ற அரசியல் கட்சியை தொடங்குவதாக அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார். அத்துடன் கட்சியை பதிவு செய்வதற்கான விண்ணப்பமும் தேர்தல் ஆணையத்தில் கொடுத்துள்ளார். இந்நிலையில் தற்போது கட்சியின் பதிவு மற்றும் கட்சி நிர்வாகிகள் குறித்த தகவலை பொது நோட்டீஸாக வெளியிடப்பட்டிருக்கிறது. அதில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் ஜோசப் விஜய், பொதுச் செயலாளர் புஷி ஆனந்த், பொருளாளர் வெங்கட்ராமன், தலைமை கழக செயலாளர் ராஜசேகர், இணை கொள்கை பரப்பு செயலாளராக தஹிரா ஆகியோர் பெயர் இடம்பெற்றுள்ளனர். இந்த நோட்டீஸில் இந்த பதிவு குறித்து யாருக்கேனும் ஆட்சேபனை இருந்தால் தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு தெரிவிக்கலாம் என்று அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு கட்சியை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யும் போது அந்த கட்சியின் பெயரை பொது நோட்டீஸாக வெளியிடப்படுவது வழக்கம். மேலும் அந்த நோட்டீஸை பார்த்து யாருக்காவது ஆட்சேபனை இருந்தால் தெரிவிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவிக்கும். அந்த நடைமுறையின்படிதான் நடிகர் விஜய் கட்சி தொடர்பாக நோட்டீஸ் வெளியிட்டுள்ளார். இந்த நோட்டீஸுக்கு யாரும் ஆட்சேபனை தெரிவிக்கவில்லை என்றால் விண்ணப்பித்தவர்களுக்கு பெயர் ஒதுக்கப்பட்டு கட்சியும் தேர்தல் ஆணையத்தில் பதிவு செய்யப்படும். ஒருவேளை யாரேனும் ஆட்சேபனை தெரிவித்தால் அந்த பெயரும் கட்சியும் பதிவு செய்யப்படாது. விசாரணைக்கு பின்னரே பதிவு செய்யும் வாய்ப்புகள் ஏற்படும். தேர்தல் ஆணையத்தில் கட்சியை அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யும் பணியில் தீவிரமாக உள்ள நடிகர் விஜய் 2026 சட்டசபை தேர்தலை மனதில் வைத்தே களம் இறங்க உள்ளதாக ஏற்கனவே அறிவித்துள்ளார். நடிகர் விஜய் கட்சியை ஆரம்பிக்கும் முன்பே மற்ற கட்சிகளில் உள்ளது போல் மாவட்ட அணி, நகர அணி, ஊரக அணி என்று எல்லா அணியும் உருவாக்கிவிட்டார். மகளிர் அணி, வழக்கறிஞர்கள் அணி, சமூக வலைதள அணி என கட்சிகளுக்கு உரிய எல்லா கட்டமைப்பையும் தெளிவாக உருவாக்கியுள்ளார். இதனிடையே பூத் வாரியாக நிர்வாகிகளை நியமிக்கும் அளவிற்கு கட்சியை பலப்படுத்த விரும்பிய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு புதிய உறுப்பினர் சேர்க்கை சிறப்பு செயலியை தொடங்கினார். இந்த ஆப் மூலம் இதுவரை புதிதாக கட்சியில் சேர்ந்தவர்களின் எண்ணிக்கை 1 கோடியை நெருங்கியுள்ளது. நடிகர் விஜய் தற்போது தி கோட் என்ற படத்தில் நடித்து வருகிறார். இதன் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டி இருக்கிறது. இந்த படத்திற்காக கடந்த சில நாட்களாக மயிலாப்பூரில் உள்ள ஒரு ஸ்டுடியோவில் விஜய் டப்பிங் பேசி வந்த நிலையில் மீண்டும் துபாயில் தி கோட் படப்பிடிப்பிற்காக பயணித்துள்ளார். படப்பிடிப்பு முடிந்து திரும்பிய பின்னர் முழுமையாக கட்சி பணியில் இறங்குவார் என சொல்கிறார்கள் விஜயின் கட்சியினர். லோக்சபா தேர்தல் முடிவுகள் ஜூன் 4ஆம் தேதி வெளியாக உள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகும் தமிழக வெற்றிக் கழகம் புதிய அரசியல் நடவடிக்கையை தொடங்கும் என்கிறார்கள். அடுத்த மாதம் 22ஆம் தேதி விஜய் பிறந்த நாளை கொண்டாட உள்ளார். இதையொட்டி அன்று கட்சியின் மாநாட்டை மதுரையில் பிரம்மாண்டமாக நடத்த திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. இதனால் விஜய் ரசிகர்கள் உற்சாகத்தில் இருக்கிறார்கள். அதே நேரம் 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பில் அதிக மதிப்பெண்கள் எடுத்த மாணவ மாணவிகளுக்கு இந்த ஆண்டும் நடிகர் விஜய் பரிசு வழங்கி கௌரவிக்க வாய்ப்புள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. இது பற்றி அவர் வெளியிட்ட ட்வீட் பதிவினை பார்த்தாலே புரிந்திருக்கும்.